சத்ரியன் அப்படின்னு ஒரு தமிழ் சினிமா. அதுல விஜயகாந்த் சார் நேர்மையான போலீஸ் ஆபீசரா ஹீரோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. திலகன் சார் வில்லனா வருவார். விஜயகாந்த் சார் திலகன் சார் பண்ற நிறைய சட்டவிரோதமான செயல்களை எதிர்த்து அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாரு. இத ஏத்துக்கிட முடியாத வில்லன் சார் ஹீரோவோட வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துவார். ஒரு ஸ்டேஜ்ல இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சார் அமைதியா அவங்க குழந்தைங்களோட ஒரு வாழ்க்கை வாழ தயாராயிடுவாரு. ஆனா விதி திலகன் சார் அதோட விடுமான்னா விடல. அவர் மறுபடியும் ஹீரோ சார்கிட்ட நீங்க மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம் போடணும், பழைய போலீஸ் ஆபீசரா நீங்க வரணும், என்னைய எதிர்க்கணும், அதை நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவர் வேண்டாம் வேண்டான்னு பாப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வில்லனோட டார்ச்சரை தாங்க முடியாத ஹீரோ சார் மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம் போடுவாரு, பழைய அதிரடியான போலீஸ் ஆபீசரா மாறிடுவார். இப்ப உங்களுக்கே தெரியும் அந்த படத்தோட முடிவு என்னவா இருக்கும், யாருக்கு பாதிப்பு நேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி லைஃப்ல நீங்களும் ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப அதிரடியான ஒரு ஆளா இருந்திருப்பீங்க, தடாலடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கோ மோதுறதுக்கோ கூட நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல சில காரணங்களுக்காகவோ இல்ல பெரியவங்களோட வார்த்தைகளுக்காகவோ நீங்க அமைதியா ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா உங்களை அப்படி விடமாட்டாங்க சில பேர். பூனை கண்ணை மூடி உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அதோட விதி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு எலி என்ன செய்யுமா, அந்த பூனைக்கு முன்னாடி கேபரே டான்ஸ், பிரேக் டான்ஸ், குத்தாட்டம் எல்லாம் ஆடுமா. ஆனா அந்த எலிக்கு தெரியாது பூனை கண்ணை திறந்துருச்சுன்னா அந்த எலியோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி குட்ட நீங்க குனிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராவது உங்களை ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா ஹர்ட் பண்ண நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப சில கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டிஃபென்சிவ் மோட், அஃபென்சிவ் மோட் அப்படின்னு சொல்லி உண்டு. நீங்க கேம் ஆடுறதுக்கே ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களை சில பேர் விட மாட்டாங்க. உங்க கூட கேம் ஆடுவாங்க, நீங்க சைலண்ட் மோட்ல ஆடிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்களை டிஃபென்சிவ் மோடுக்கு அவங்களே மாத்துவாங்க. அடுத்து ஒரு ஸ்டேஜ்ல டிஃபென்சிவ் மோட்ல இருந்து நீங்க அஃபென்சிவ் மோடுக்கு மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அஃபென்சிவ் மோட்ல ஆடுறதுக்கு நீங்க தயங்காதீங்க. உங்களோட பழைய கெத்தான ஆட்டிடியூட காட்ட வேண்டிய ஒரு நேரம் வருது அப்படின்னா அந்த நேரத்துல உங்களோட பழைய கெத்தான ஆட்டிடியூட காட்ட தயங்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்களா இருந்தா தான் உங்களை வச்சு கேம் ஆடுறவங்க இல்ல உங்ககிட்ட கேம் ஆடுறவங்க அமைதியா இருப்பாங்க. நீங்களும் நிம்மதியான உங்களோட வாழ்க்கைய வாழ முடியும். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன். நன்றி, வணக்கம்.